இது மோடி அரசே எல்லாவற்றையும் நாசமாக்கும் அரசு. ஓட்டர் பட்டியலில் ஏமாற்றம் ஆரம்பமாகிவிட்டது. மகாராஷ்டிராவில் ஏமாற்றம் நடந்தது. அதை நம்முடைய ராகுல் காந்திஜி நேரில் வெளிப்படையாக சொன்னார். எப்படி 75 லட்சம் ஓட்டுகள் ஒரே நேரத்தில் அதிகரிக்க முடிகிறது? இன்று பீகாரில் தேர்தல் நடக்கிறது. அங்கே 2 கோடி ஓட்டுகள் அகற்றப்பட்டு வருகின்றன. இப்படி ஓட்டுகளை நீக்கி நீங்கள் தேர்தலை நடத்த விரும்புகிறீர்களானால் ஒரு நாள் வரும், நீங்கள் அதற்காக வருந்த நேரிடும். இன்று நீங்கள் செய்த தவறுகளுக்கான விளைவுகளை நாளை அனுபவிக்க நேரிடும். அதனால்தான் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும், ஒன்றாக இருக்க வேண்டும். ஏனென்றால் உங்கள் முன்னிலையில் தேசம் இருக்கிறது. தேசம்தான் முக்கியமானது. தேசம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். தேசம் பாதுகாப்பாக இருந்தால்தான் நாமும் பாதுகாப்பாக இருக்க முடியும். அரசியல் அமைப்பு பாதுகாப்பாக இருந்தால்தான் நாமும் பாதுகாப்பாக இருக்க முடியும். அதனால் அரசியலமைப்பை காப்பாற்றுவது, தேசத்தை ஒன்றாக வைத்திருப்பது, எல்லா சமூகங்களையும் ஒன்றிணைப்பது நம் கடமையாகும். இதைத்தான் மகாத்மா காந்திஜி நமக்கு கற்றுக் கொடுத்தார். பண்டித ஜவஹர்லால் நேரு கற்றுக் கொடுத்தார். இந்திரா காந்தி கற்றுக் கொடுத்தார். மக்கள் ஒற்றுமைக்காக தன்னலமின்றி உயிர் தந்த ராஜீவ் காந்தியும் இதையே சொன்னார்.